என்கிட்ட சீட்டே வேண்டாம், பிரதமருக்காக வர்றேன். நான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. எல்லாருமே என்ன கேட்பாங்க, நாங்க எங்க நிக்கணும், எத்தனை சீட் எங்களுக்கு கொடுப்பீங்க. 2024 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம், நாங்க எந்த வாக்கும் சிதறாம மோடி ஐயாவை 3வது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம். நாம தான் சொன்னோம், இல்லைங்க என்னங்க நீங்க நிக்காம இருந்தா எப்படிங்க, நான் நிக்கணும், கட்சி நிக்கணும். அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சி, அதிலும் குறிப்பாக டிடிவி அண்ணன் அவர்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எம்பி எலெக்ஷன் எப்ப நின்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனாலும் டிடி அவர்கள் இல்ல, மோடி அவர்கள் 3வது முறையாக மோடி ஐயா பிரதமராக வரும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, என்டிஏனுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தான் டிடிவி அண்ணனே கடைசி நேரத்தில் நானும் போட்டி போடுறேன், அண்ணன் களத்தில் நின்னாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, டிடிவி அண்ணனை பொறுத்தவரை மிக விசாலமான பார்வை இருக்கிறவங்க, நெடுந்தூரம் பார்க்கக்கூடியவங்க. 2026 தமிழகத்தினுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டீஷியன், ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன், நல்ல முடிவெடுப்பார். அதை பத்தி யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பி சசிகாந்த் தொடர்ந்து 3வது என்ன காரணம்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல, கல்விக்கான நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்க மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாங்க, இது அனுமதி பெறாம நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம். அடுத்தது 2வது ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையை சிதைப்பதற்காக நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம்னு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க. அதே நேரத்தில் கர்நாடகாவில் தர்மஸ்தலால பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அதிலும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய சில அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து சில அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்குங்கிறாங்க. அதனால நீங்க கூட்டி கழிச்சு பாத்துக்கங்க. அதனால தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே இதை எதிர்த்து பேசும் பொழுது இதை பத்தி நான் கருத்து சொன்னா நல்லா இருக்குமாங்கண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.